ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கேமிங் போனை பத்தி அங்க பார்க்க போறோம். ரொம்ப நாளா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமிங் போன் நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கூட விட இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இன்னைக்கு அமேசான்ல ஆஃபிஷியலா iQOO Z9 5G மொபைல் ஒரு 20,000 செக்மெண்ட்ல செம்மையான ஒரு சிப்செட், சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், அது சோனி சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு விவோட சப் பிராண்ட் iQOOல இருந்து Z9 அண்ட் தட் இவங்களோட பாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வந்திருக்காங்க இந்த வட்டம். அதாவது ரெகுலரா iQOO பாக்ஸ் அந்த கேமிங் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பாக்ஸோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அதுவும் ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 20,000 ரூபாய்க்கு 2 கலர் வேரியண்டோட இந்த வட்டம் iQOO Z9 ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி இந்த போனை நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ், அந்த இதோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு டீடைல் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். விவோட ஒரு சப் பிராண்ட் iQOO Z9 5G அமேசான்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/128GB வேரியன்ட் ஒரு 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் 8/256GB வேரியன்ட் ஒரு 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தளவு நிறைய கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் அண்ட் ஒரு ரிங்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது மீதி இருக்கிற ஏரியா எல்லாமே ஒரு iQOO பிராண்டிங்கோட பிளாஸ்டிக் பாடி பில்ட்னா நல்ல க்ளோவிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ்ல இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான ஒரு ஆம்லன் டிஸ்பிளே, பஞ்ச்கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட டிஸ்பிளேயும் ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்டோட இந்த வட்டம் iQOO Z9 டிசைன் பேட்டர் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் இதோட டிசைன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு ஆம்லன் 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு ஃபுல் HD பிளஸ் HDR டிஸ்பிளே 1800 நிட் பிரைட்டனான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் ஒரு சின்ன பஞ்ச்கோலோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறதாகட்டும் நல்லாவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கலரோட அக்யூரசியா இருக்கட்டும் நல்லாவே இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தல. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த iQOO Z9 5Gல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Fun Touch OS 14, மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், LPDDR 4x, UFS 2.2 சப்போர்ட், IP54 ரேட்டிங், டூயல் ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் 3.4 மாடேஜ் கொடுக்கல, Wi-Fi 6, Bluetooth 5.3, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட், 8GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4D கேமிங் வைப்ரேட்டர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் கொண்டு வரல. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட iQOO Z9 5G மொபைல் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 50% வித்தின் 30 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் அண்ட் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்திருக்குன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இந்த வட்டம் ஒரு கேமிங் போன்ல அது iQOO செக்மெண்ட்ல ஒரு சோனி சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்தவரை 2 சென்சார் தான். இங்க பிரைமரி சென்சார் 50MP வித் உங்களுக்கு IMX882 சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட 1.8 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. 2MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா ஒரு சாம்சங் சென்சார் அண்ட் இந்த போன்ல ஹையஸ்ட் 4K 30 frames per second அண்ட் ஃப்ரண்ட்ல 1080 30 frames per second கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் எப்பயும் போல டைம் லைஸ், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு பேராமோரா ஷார்ட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்டா இருக்கட்டும், நைட் ஷார்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் சன்லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸா இருக்கட்டும் டீடைலிங் நல்லா இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த iQOOல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கேமரா செக்மெண்ட் நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 7200 ஒரு 4nm கிட்ட கூட 2.8 GHz கிளாக் சிப் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையறக்கி இருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது Mali G610 MC4 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் GPU அண்ட் CPU கம்பைன் பண்ணி இந்த போனோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு. இந்த போன் கேமிங் விளையாடுறதுக்கு இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இல்லாத ஒரு நெகட்டிவா இருந்தாலும் இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் 4D கேமிங் வைப்ரேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோட அந்த போனோட ஆப்டிமைஸ் நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்களோட Fun Touchன்னு சொல்லிக்கலாம். அதோட iQOO நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அந்த போனை பொறுத்தளவு. ஒரு 20,000 ரூபான்னு சொல்லிட்டு ஏதோ தானம் இல்லாம நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த iQOO Z9 5G மொபைல சிப்செட் சைட்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைல்
பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Z9 5G மொபைல் ஒரு 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், நிறைய கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட ஒரு 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பேசியிருப்போம், ரொம்ப நாளா ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு போனை தேடிட்டு இருக்கீங்க, அது 20,000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைல் வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த IQ மொபைல் எல்லா விதத்திலும் பூர்த்தி செய்யனே சொல்லலாம். இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட் IQ Z9 ஒரு சூப்பரான ஒரு டீல். இதுல வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இல்ல, அது மட்டும்தான் ஒரு குறை. இதுவடி சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், டிஸ்பிளே, பேட்டரியோட பேக்கப், சார்ஜிங் ஸ்பீட், கேமரால சோனி சென்சார், அதுவும் IQ சைட்ல இருந்து வரது மேஜர் பாசிட்டிவா இருக்கு. அண்ட் தட் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இந்த போன்ல பொருத்திருக்காங்கன்னு சொல்றேன். கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஒரு போன் எப்படிலாம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வடிவமைச்சிருக்காங்க இந்த IQ Z9. அண்ட் தட் இந்த போனோட இவ்வளவு தூரம் நம்ம பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட பிரைசிங்னே இன்னொரு மேஜர் பாசிட்டிவ். இந்த மொபைலுக்கு 20,000 ரூபாங்க. இந்த போனோட பிரைசிங் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து வச்சு பாருங்க, சுத்தமா நம்ம இந்த அளவுக்கு பேசியிருப்போமான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டாகும். நிஜமா IQ இங்க பிரைசிங்க ரொம்ப யோசித்து நிதானமா கரெக்டா வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த போனை பொறுத்தளவு நிஜமே ஒரு சூப்பரான ஒரு டீல் இந்த IQ Z9 5G. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.